பிரசன்னா அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் தூங்கவே இல்லையா, அவர் கண்ணை பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி பரிஜா ராஜராஜன் அவங்க, இவங்களுடைய மாபெரும் உழைப்பு தான் இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய வெற்றி. இதை தாண்டி உங்கள் கூட ஒரு பெரிய டீமே இருக்குது, அவங்கள தான் இப்போ அறிமுகப்படுத்த போகிறோம். மேலே வாங்கப்பா. ஆனால் வாய்ப்பு இல்லை, இனிமேல் மறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எங்களுடைய முதல் முயற்சி. முழுக்க முழுக்க வந்துட்டு என்னை வந்துட்டு ஈடுபடுத்தினதில் வந்துட்டு என்னுடைய அருமை தோழரும் நண்பருமான ராஜராஜன் அவர்கள். அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த ஃபங்க்ஷனுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னை உற்சாகப்படுத்தி நான் துவண்டு போகும்போதெல்லாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சது என்றைக்குமே இவரை என்னால் மறக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த அப்படி போடு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உருவானதுக்கு காரணமே என் தங்க குட்டிங்க தான். இந்த ஒவ்வொருத்தரும் இல்லை அப்படின்னாக்கா நான் இல்லை இங்கே. ஏன்னா அதிகமாக சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. அதே சமயத்தில் என்னை உழைப்பு போட வச்சது இந்த பசங்க தான். குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஆள் வரல, அவர் வந்துட்டு கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் எல்லாத்துலேயும் என்னுடைய கூடவே இருந்தது. இது எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. பசங்களுக்கு நன்றியில் இந்த இன்னும் சொல்ல போனாக்கா ஆகாஷ், அவர் வந்து கங்கா, இவர் என்னுடைய உயிர் நண்பர் ராஜ் கபூர், தமிழ், வெங்கட்டு, தவசி, ராகுல். இவங்க 2 பேர் யாருன்னு பார்க்குறீங்களா? இவங்க 2 பேரும் என்னுடைய செல்வங்கள் தான், புதல்வர்கள் தான். இவங்களை என்னுடைய சேனல் டைப் பண்ணி பாருங்கள், அப்படி போடு என்டர்டெயின்மெண்ட் சேனல். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இவங்களுக்காக பாருங்கள், இவங்க 2 பேருக்காக, எனக்காக வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ திரு ராஜராஜன் மற்றும் பரிஜா சகோதரி இருவரையும் மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வாங்க சார். முதல்படியாக ராஜ் கபூர், எனது அருமை நண்பர் ராஜ் கபூர். அடுத்தபடியாக ஆகாஷ், அடுத்தபடியாக வெங்கட், அடுத்தபடியாக தவசி, அடுத்தபடியா தவசி, எங்க மெடல்? ஓகே. அடுத்தபடியா ராகுல், கேமராமேன். நான் இந்த சேனலுக்கு ஆரம்பித்ததுக்கு என்னைய ஓரளவுக்கு நடிகனாக காமிச்சது இவருடைய கேமரா தான். ஆமாம், ஏங்க வீணா பாலிடிக்ஸ் உண்டு பண்ணுறீங்க. அடுத்தபடியா யார் பாது? வா தமிழ், எனக்காக சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு உறவுக்காக வந்து நிற்கிற பசங்க தான் எனக்கு. அடுத்தபடியாக கங்கா, அடுத்தபடியாக முக்கியமான எனக்கு வந்துட்டு புதல்வர்கள் ஜெயா ஆகாஷ், என்னுடைய பையன். கண்டிப்பாக இவருடைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நல்லா நடிச்சிருப்பார். அடுத்து என்னுடைய செல்வ மகள் அனன்யா பிரின்சி. மெடல் மெடல் மெடல். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி அப்படி போட்ட டீம். அதே சமயத்தில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எல்லா விதத்துலேயுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க என்னுடைய மனைவி ஆரோக்கிய மஞ்சு. எல்லா விதத்துலேயுமே இன்றைக்கி வரைக்கும் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அவர்கள் எனக்கு வந்துட்டு இடைப்பட்ட காலமாக பழக்கமாக இருந்தாலும் நம்பினா உயிரே கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. நண்பேண்டா. ஆமாம், கை தட்டுங்கப்பா. என்னப்பா நீங்களே கை தட்டலண்ணா? கை தட்டுங்க. ஆமாம், பசங்களுக்கு, எங்கள் பசங்களுக்கு அவர் ஆசிரியராக இருந்தார். கும்பகோணத்தில் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே,
கூட பாக்ஸ்